பாரத மாதாவின் பொற்பதங்களை வணங்கி இன்று நாடு முழுவதும் கொந்தளிக்கக்கூடிய நிலைமையிலே சத்யநாராயண கங்காராம் பிரிட்டோ என்ற அந்த படுபாவி 82 வயதாகவும் 3 பிரதமருக்கு ஆலோசனை கொடுத்த அந்த நாயானது இன்று தமிழனை ஆப்பிரிக்கன் என்றும் மோசமான வார்த்தைகளில் இந்த நாட்டில் இருக்கும் 4 பிரிவுகளையும் 7 சகோதரிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அருணாச்சல பிரதேசம், அசாம், சிக்கிம் போன்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய இடத்தை சைனா மூஞ்சி என்றும் இப்படி தனித்தனியாக 4 பிரிவுகளாக பிரித்து இந்த நாட்டை துண்டாடக்கூடிய நிலைமையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டு இங்கு ஒன்றியம் என்று கூறிக்கொண்டு தமிழகத்தையே 2ஆக பிளக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்று கொடைக்கானலிலே குத்தாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ரெஸ்ட் தேவை. ஏனென்றால் உடல்நிலை முடியவில்லை என்றால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டியதுதானே. பிரதமராக பிறந்த அந்த மோடி அவர்கள் எத்தனை மணிக்கு தூங்குகிறார், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறார், எத்தனை நாட்களாக வேலை செய்கிறார் என்று பார்த்தாவது தமிழகத்தில் ஒரு முதலமைச்சரை கொண்டு வரலாம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். அது இன்று சனாதனத்தை பற்றி பேசி இன்று தமிழகத்தை விட்டு தாண்ட முடியாமல், பார்டரை தாண்ட முடியாமல் இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக் கொண்டிருக்கிறது. 3 பிரதமருக்கு ஆலோசகராக இருந்தவர் இன்று அந்த மூஞ்சி இத்தாலியில் பிறந்த மூஞ்சி இத்தாலி மூஞ்சியா இல்ல இத்தாலிக்காரிக்கு பிறந்த மூஞ்சியா என்று தெரியாத அளவிற்கு அந்த மூஞ்சி பக்கத்தில் இருக்கும் மூஞ்சியை பார்த்து நீ இத்தாலிக்காரிக்கு பிறந்தவன் தானே என்று சொல்லாமல் இந்த நாட்டில் பிறந்த தமிழர்களையும் இந்த நாட்டிலே கோடான கோடி 92 கோடி ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே ஒரு ஜனநாயக நாட்டிலே என்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை ஒவ்வொரு பிரிவாக மாற்றி இருக்கிறார்கள். தமிழுடைய வரலாறு தெரியாதவர்கள், தமிழரை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பரத கண்டம், குமரி கண்டம் என்று இருந்த தமிழகம் உலகத்திலே 2 கண்டங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த தமிழகம் 3க்கு மேற்பட்ட தமிழ் மாநாடுகளை நடத்திய தமிழ் மாநிலம், தமிழ் கண்டங்கள் இங்கு தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற 186 நாடுகளிலே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழர்களை ஆப்பிரிக்கனுடன் இல்லை, நீ அமெரிக்காவுடன் இட்டு செல்ல முடியாது. இன்று தமிழன் இல்லை என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை கம்பெனியுடைய சிஇஓ தமிழன் தான். இங்கு பிறந்தவர்கள் தான் இன்று அமெரிக்காவில் லண்டனிலே இருக்கிறார்கள். தேர்தல் வந்துவிட்டால் அமெரிக்கனாகட்டும், இங்கிலாந்துக்காரனாகட்டும், இத்தாலிக்காரனாகட்டும் எல்லோருமே இந்த நாட்டை பிளவு பண்ண வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் பிறந்தவே ஒரு வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்த அந்த வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி. இது பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்டது, ஒவ்வொரு தொண்டனால் உருவாக்கப்பட்டது. இன்றும் ஒவ்வொரு தொண்டன் தான் ஒவ்வொரு முதலமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது குடும்ப ஆட்சி அல்ல. அதுபோல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியிலே இன்று தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்தி இன்று தமிழகம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பொய்களை எல்லாம் சொல்லி 50 ஆண்டு காலமாக திமுக, அண்ணா திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று மாபெரும் ஆட்சி செய்து தமிழர்களை புறக்கணித்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த ஆட்சிகளை எல்லாம் இன்று எடுத்து வீசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பிடிக்காமல், இந்த நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை பிடிக்காமல் என்று ஒவ்வொருத்தரும் தாங்க முடியாமல் வெற்றி பெற்று வருவார்கள் என்ற காரணத்தினால் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த ஆர்ப்பாட்டமானது எங்களுடைய மானம், மரியாதை போன்றவற்றை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை மானத்தை காக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றியை குறிப்பிடுகிறேன். வணக்கம். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியாக மாநில செயலர் மலர்பிரியா அவர்கள் என்னுடைய இந்த நாட்டை, எங்களுடைய கலாச்சாரத்தை காக்க எந்த எல்லைக்கும் செல்ல நாங்கள் தயார் என்று அறைக்கூ
இன்னைக்கு ஜாமீன்ல வெளியில வந்திருக்கிற அம்மா மகனும் சேர்ந்துட்டு மகாராஷ்டிராவுல தேர்தல் இதுல பேசிட்டு இருக்காங்க. இந்த நாட்டில நாங்க சொத்து மதிப்பீடு பண்ணுவோம், அது மட்டும் இல்ல அதிகமா இருக்கிறத பகிர்ந்து கொடுப்போம் சொல்லி பகிரங்கமாக அறைகூவல் விடுத்த ராகுல் அவர்களே, முதல்ல நீங்க கூட்டணியில் இருக்க உங்க கட்சிக்குள்ள எங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கலாங்க. திமுகவும் திகாவும் வச்சிருக்கிற சொத்தை ஒன்று இல்லாத சீமான் கட்சிக்கும் கமல் கட்சிக்கும் வாங்கி கொடுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லங்க, இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு இந்த இவருடைய கொள்கை கம்யூனிஸ்டான ரஷ்யாவுல, ஆப்பிரிக்காவுல, தென் அமெரிக்காவுல கூட நிறைவேற்ற முடியாத இந்த சட்டத்தை இந்த பாரத நாட்டில் ராகுல் நிறைவேற்றாராம், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கும் மிகவும் வேண்டிய 3 பிரதமர்களுக்கு, இந்த குடும்பத்தை சேர்ந்த பிரதமர்களுக்கு ஆலோசகராகவும் ராகுலுக்கு உற்ற நண்பராகவும் இருக்கின்ற இந்த சாம் பிட்ரோடா சிகாகோல உட்கார்ந்துட்டு போன வாரம் ஒரு அபத்தமான கருத்தை வெளியிட்டார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற மக்கள் சைனா பேசா, மத்திய ஈஸ்ட்ல இருக்கிறவங்க அரபுக்காரங்க மாதிரி இருக்காங்களா, இங்க இருக்கிறவங்க ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி இருக்காங்களா? தப்பு இல்லைங்க, அவங்களும் மனுஷங்க தான். ஆனால் அவருடைய அந்த கருத்துக்கு, அந்த சிந்தனைக்கு பின்னாடி இருக்கின்ற சூழ்ச்சியை, இந்த பாரத நாட்டை துண்டாட வேண்டும் என்ற அந்த வெறியை நாம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணுங்க. அத்தனையும் வேற்றுமையிலும் ஒற்றுமைங்கிற பண்பாட்டோட இந்து, கிறிஸ்டியன், பௌத்தர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், இந்துக்கள் அனைவரும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்பதற்காக பேசிய அந்த சாம் பிட்ரோடாவை இந்த உடலில் உயிர் உள்ள அளவுக்கும் இந்த நாட்டுக்குள்ளேயே விடாம துரத்தி அடிப்போம் என்ற அறைகூவலை விடுத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். காவல்துறை அனுமதி மறுப்பின் காரணமாக நாம தேர்தல் வேலை செஞ்சு ஒருத்தர் சந்திச்சு நிறைய நேரம் பேச முடியல. அவங்களே மண்டபம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க, டீ காஃபி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. நாம அங்க போய் சந்திச்சு பேசிட்டு ஏசி கால், அவன் உள்ளுக்குள்ள ஏசி இருக்குது, வெளியில ஒரு 4 ஏசி இருக்காங்க, மொத்தம் 5 ஏசியோட பின்னாடி நிக்கிறவங்க வாங்க